பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய 12 நாள் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு மண்டபம் பல்வேறு வண்ண மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மணக்கோல அலங்காரத்தில் காந்திமதி அம்பாள் எழுந்தருள, அங்கிருந்து தங்க பல்லக்கில் சுவாமி நெல்லையப்பர் மேளதாள நாதம் முழங்க ஆயிரங்கால் மண்டபம் வருகை தந்தார். வழிநெறிப்படியாக திருநெல்வேலி கோவிந்தர் மாப்பிள்ளை அழைப்பு சடங்கு நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் காமாட்சி அம்மனின் அவதார தினத்தையொட்டி 1 டன் எடையுள்ள பல வண்ணப்பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்பாள் ஆவிர்பவித்த இடத்திற்கு 1008 குடங்களால் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து குளக்கரையில் உள்ள பூர மண்டபத்தில் அம்மன் காட்சி கொடுத்தார். அப்போது கூடை கூடையாக கொண்டு வரப்பட்ட ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு பூக்களை அம்பாளுக்கு சார்த்தி புஷ்பாஞ்சலி சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நூற்றி 8 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தில் உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோவில் திருக்கொட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தாயார் சன்னதி சென்றடைந்த நம்பெருமாளுக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த நெல் அளவை கண்டருளும் வைபவத்தை நேரில் கண்டால் விவசாயம் செழிக்கும், உணவுப் பொருள்கள் பஞ்சம் இருக்காது, தங்களது இல்லங்களில் உணவு தட்டுப்பாடு நீங்கும் என்பது ஐதீகம். இதனால் பெருந்திரளான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் நம்பெருமானை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் துலா உற்சவத்தையொட்டி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. பெருமாளும் தாயாரும் ஊர்வலமாக வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர். மேளதாளங்கள் முழங்க பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். தொடர்ந்து 4 கால் மண்டபம் பகுதியில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் சர்வ அலங்காரத்தில் இருவரும் வசந்த மண்டபத்திற்கு மீண்டும் எழுந்தருளினர். அங்கு வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரசித்தி பெற்ற வெள்ளப்பிள்ளையார் திருக்கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதனையொட்டி தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாறை மற்றும் தீர்த்தக்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்தையனார் கோவிலில் ஐப்பசி கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சங்கிலியால் உடலில் அடித்தும் சன்னதியில் நெய்விளக்கு ஏற்றியும் வழிபட்டனர். பொங்கலிட்டு படையல் வைத்தும் தங்களது நேர்த்திக் கடனை அவர்கள் செலுத்தினர். இந்த சிறப்பு பூஜையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆலய மண்டபத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க தங்கத்தேரில் மாரியம்மன் காட்சியளித்தார். பின்னர் ஏராளமான பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெட்டூர்ணி மடத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. செபமாலை, புகழ்மாலை, திருப்பலியை தொடர்ந்து திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அருட்பணியாளர்கள் திருக்கொடியேற்றம் செய்து வைத்தனர். அப்போது வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.